ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நாம் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய செவரல் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா தீமேட்டிக் இண்டெக்ஸ், செக்டோரல் இண்டெக்ஸு, ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸு, ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒரு 4 செக்மெண்ட் மேஜராக இருக்குது. ஸோ அதில் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அதை எங்கே பார்க்கணும், அதில் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக என்எஸ்சிக்கு வந்து nsindia.com வெப்சைட் இருக்கும். இதில் தான் நம்ம மேஜராக எல்லாமே பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு, ஈக்விட்டியோட லைவ் மார்க்கெட் எல்லாமே இதில் தான் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ இதில் மார்க்கெட் டேட்டாவில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிசஸ்னு இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸோட லைவ் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கரண்ட்டில் ஒவ்வொரு இண்டெக்ஸும் என்ன பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இதிலேருந்தும் நீங்கள் போயிட்டு இதோட ஃபர்தராக இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் வந்துடும். இந்த டவுன்லோட் சிஎஸ்பி கொடுத்திங்கன்னா அதோட டேட்டா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மெத்தட்லேயும் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் என்ன கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டவுன்லோட் சிஎஸ்பி கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸல் ஃபைலில் வந்து உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது OHLC டேட்டா, அந்த என்னென்ன டேட்டா அவைலபிளோ அதோட உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். பட்டு ஒரு இண்டெக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டெக்ஸு எந்தெந்த செக்டாரில் எது இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீம்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸு வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு இன்னொரு சைட் ஒன்று இருக்குது. அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிஃப்டி இண்டிசஸ்னு போட்டிங்கன்னா வரும். நிஃப்டி இண்டிசஸ்.com அது. இப்போ நிஃப்டி இண்டிசஸ் இங்கே இருக்குது பாருங்கள், நிஃப்டி இண்டிசஸ்.com. இந்த சைட்டில் போனோம்னா நமக்கு எலாபரேட்டாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அந்த சைட்டை நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அப்படி இருக்கும், நிஃப்டி இண்டிசஸ்.com. இந்த சைட்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜராக இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், நிறைய ரிப்போர்ட்ஸு, ஃபேக்ட் ஷீட் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட் பற்றி இது பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். அப்புறம் ரிசோர்ஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் இருக்கும். மெயினாக வந்து இந்த இண்டிசஸ்குள்ளே நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஒரு செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகிருக்குது, அதில் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்ன. மோஸ்ட்லி ஒரு செக்டார் இருக்குன்னா அல்லது ஒரு தீம் இருக்குன்னா அந்த தீமில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு டாப் ஸ்டாக்ஸ் தான் இண்டெக்ஸில் வரும். ஸோ அப்போ அது எதெல்லாம் டாப் ஸ்டாக்ஸுங்கிறத பார்க்குறதுக்கு வந்து நம்ம இங்கே இண்டிசஸ்குள்ளே வந்துடணும். ஸோ இண்டிசஸ்குள்ளே வந்திங்கன்னா இங்கே கீழே இருக்க அந்த ஃபிக்ஸட் இன்கம்லாம் விட்டுருங்க. நமக்கு வந்து ஈக்விட்டியில் பண்ணுறவங்களுக்கு இங்கே மேலே இருக்க 4 தான் முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராட் பேஸ்ட் இண்டிசஸ்ங்கிறது வந்து ஓவரால் மார்க்கெட் கேப் வைஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸை பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து ப்ராட் பேஸ்ட் இண்டிசஸ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கேப், அதாவது நிஃப்டி 50ங்கிறது லார்ஜ் கேப்பு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது லார்ஜ் கேப்பு. இந்த ரெண்டு 50 ஸ்டாக்கும் சேர்ந்து நிஃப்டி 100 அப்படிங்கிறதும் லார்ஜ் கேப்பு. அதாவது டோட்டல் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் டாப் 100 ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப். அப்போது இந்த நிஃப்டி 100 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் வரும். அடுத்து நிஃப்டி 200ங்கிறது லார்ஜ் அண்ட் மிட் கேப் காம்பினேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு 150 ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் இங்கே இருக்குது பாருங்கள். தனியாக எடுத்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150னா ஃபஸ்ட்டு 100 ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப்பு, அடுத்த 150 ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப்பு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்லி F&O ஸ்டாக்ஸில் வரும். ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு ஸ்மால் கேப்லேருந்து ஸ்டாக்ஸ் வந்து F&Oவில் வரும். மோஸ்ட்லி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு F&O லிஸ்ட்டில் வந்து வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட லிக்விடிட்டி பொறுத்து, அதுக்கு வச்சுருக்க க்ரைட்டீரியா பொறுத்து எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து அதை வந்து ஜம்பிள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு மேஜராக, அதனால தான் நம்ம என்ன சொல்லிடுறோம், லார்ஜ் அண்ட் மிட் கேப்குள்ளே பண்ணுறதுனாலே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மேஜராக F&O ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸ்விங் ட்ரேடு, பொசிஷனல் ட்ரேடு எல்லாத்துக்குமே கூட பார்த்திங்கன்னா F&O ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்ட்ராடேக்கும் F&O மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸு, அதுலேயுமே நல்ல லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்ஸு,
எல்லா நாளும் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து F&O ஸ்டாக்ஸ்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் 250. அடுத்து வந்து மைக்ரோ கேப் 250. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இண்டெக்ஸில் இது வரைக்கும் அவங்க இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த NSE 500க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா இந்த ஃபஸ்ட் இருக்க 100 ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மிட் கேப் அப்படின்னாக்கா இந்த 250 ஸ்டாக்குள்ளே தான் பண்ண முடியும். ஸ்மால் கேப் பண்ணால் கூட இந்த 500 ஸ்டாக்ஸ்குள்ளே தான் அவங்க பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபண்டோட மெத்தட் என்னன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, மல்டி கேப்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு. இங்கே இருக்கக்கூடிய அந்த நிஃப்டி 500 மல்டி கேப் இண்டெக்ஸ் என்னென்னா லார்ஜ் கேப்பில் 50%, மிட் கேப்பில் 20%, ஸ்மால் கேப்பில் 20% எடுத்து ஒரு இண்டெக்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஈக்குவல் கேப் அப்படின்னாக்கா இது வந்து ஈக்குவலாக லார்ஜ் கேப் 50%, மிட் கேப் 50% இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட்டுங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC, ICICI பேங்க்கு, எஸ்பின்னு, ரிலையன்ஸு இந்த மாதிரி ஒரு மேஜர் ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 100 நிஃப்டி அப்படின்னாக்கா அதில் கிட்டத்தட்ட 40-50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ஒரு 5-6 ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜே எடுத்துக்கும். அதுக்கு தான் அதிக வெயிட் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா HDFC எந்த சைடு போதோ அந்த சைடு தான் நிஃப்டியும் போகும், பேங்க் நிஃப்டியும் போகும். ஏன்னா மேஜர் வெயிட் வந்து HDFCக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபியூ ஸ்டாக்ஸுக்கு வந்து மேஜர் வெயிட் கொடுப்பாங்க. ஈக்குவல் வெயிட்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து அதிக வெயிட்டோ இன்னொரு ஸ்டாக்குக்கு கம்மி வெயிட் கொடுக்காம ஈக்குவலாக 100 இருக்குன்னா 10 ஸ்டாக்குனா 10% வந்து எல்லா ஸ்டாக்கோட வெயிட்டும் இங்கே வந்து அதுக்கு 10 ஸ்டாக் ஈக்குவலாக வந்து கொடுத்துருப்பாங்க வெயிட்டேஜ். ஸோ அதுதான் இது. ஸோ அப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது சிம்பிளாக ப்ராட் பேஸ்ட் இண்டெக்ஸில் நம்ம நார்மலாக நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் F&O ஸ்டாக்ஸுங்கிறது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸு. அப்போது நிஃப்டி 100ங்கிறது லார்ஜ் கேப்பு, மிட் கேப் 150ங்கிறது அடுத்த 250 ஸ்டாக் வரைக்கும் இது கவர் ஆகிடுது மிட் கேப்பு. அடுத்து ஸ்மால் கேப் ஒரு 250 கவர் பண்ணிங்கன்னா 500 ஸ்டாக்ஸ் கவர் ஆகிடுது. அடுத்து மைக்ரோ கேப் 250 கவர் பண்ணிங்கன்னா 750 ஸ்டாக்ஸ் கவர் ஆகிடுது. நியர்லி 2000 ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட் மேஜர் 750 ஸ்டாக்ஸு. அதுலேயும் இந்த 500 ஸ்டாக்ஸில் மோஸ்ட்லி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருப்பாங்க. இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஒரு 8 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். அவங்க எல்லாருமே இதில் ஒரு 3-4 பேராச்சும் வந்து இந்த நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் மேஜராக இருப்பாங்க. எந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கனாலும் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த நிஃப்டி 500க்குள்ளே எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து மைக்ரோ கேப் மட்டும் அடிஷ்னலாக நான் பார்ப்பேன். ஏன்னா மைக்ரோ கேப்பில் ஏதாவது நம்ம வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம இது பண்ணுவோம். அது அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு அங்கேருந்து அடுத்து ஸ்மால் கேப்புக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அந்த மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் வந்துடும். அப்படியே மிட் கேப் ஆகி லார்ஜ் கேப் ஆகிற ஜேர்னிக்குள்ளே அது ஒரு நல்ல ஒரு பெரிய க்ரோத்தை வந்து நமக்கு காட்டும். ஸோ அதனால் நம்ம ஒரு அனலிஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம மைக்ரோ கேப் வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர்ஸ் ஒரு 5 பேராமீட்டர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இந்த மாதிரி ஒரு 5 பேராமீட்டர் போட்டு ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலி அந்த எல்லா பேராமீட்டர்லேயும் கரெக்டான ஃபிகர்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ROCனா 17% மேலே இருக்கணும், டெப்ட் ஈக்விட்டி லெஸ் தேன் 0.5 இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு இது கொடுத்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 100-150 ஸ்டாக் கூட வராது டோட்டல் 2000 யூனிவர்ஸில். அப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக எதுவுமே எனக்கு கரெக்டாக இல்லையா, நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு நார்மலாக பிகினர் லெவலில் பண்ண முடியாது. இப்போ நாம் வந்து மார்க்கெட்டில் அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால தீம் அனலைஸ் பண்ணுவோம், மார்க்கெட் நியூஸ் அனலைஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர் செக்டார் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்குறதுனால நம்ம மைக்ரோ கேப்லலாம் இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பிகினிங் லெவலில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் F&O ஸ்டாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு 250 லார்ஜ் அண்ட் மிட்குள்ளே இருந்துக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் கிராஸ்ப் வந்துருச்சுன்னா ஸ்மால் கேப்புக்கு போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் இந்த மைக்ரோ கேப்பு வெளியே இருக்க பென்னி ஸ்டாக்ஸ்க்கெலாம் போங்க. ஸோ இதில் என்னென்னா இதில் இன்னும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அனாலிசிஸ் எப்படி பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம். அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10லேருந்து 20 ஸ்டாக்கு தான் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவாக பில்டு பண்ணுவோம். இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து இத்தனை ஸ்டாக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிபேட்டாகவே ஓடிட்டுருக்கோம். அதில் வந்து எந்த இதுவும் இல்லை, நம்மளோட ஸ்டைலை பொறுத்தது. நம்ம வந்து இப்போ மாதம் ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு மாதம் ஒரு 10,000 20,000க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை மாதம் ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் டைரெக்டாகவே நான் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணி என்னோடய லேர்னிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் நான் அந்த இதையும் ஸ்டாக்கையும் ட்ராக் பண்ணுவேன், எனக்கு மார்க்கெட் பற்றின நாலேஜும் வரும் அப்படின்னு பண்ணும்போது நம்ம மாதம் கூட ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்.
நம்ம மேஜர் இன்வெஸ்டர்ஸே சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் இன்வெஸ்டர்ஸில் சில பேர் ஒரு டைமில் போர்ட்ஃபோலியோ 1000 ஸ்டாக்ஸ் 1200 ஸ்டாக்ஸ் வச்சுருந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்மளோட ஸ்டைல் தான். பட் ஆனால் நம்ம லிமிட்டட் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இங்கே பாருங்கள், லார்ஜ் கேப்பில் நமக்கு ஆல்ரெடி ஃபில்டர் இருக்குது. 100 ஸ்டாக்கில் பெஸ்ட் 50னா நிஃப்டி 50யில் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மிட் கேப்பில் 150 ஸ்டாக் இருக்குது, இவ்வளவும் நான் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மிட் கேப் 50 மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 150ல் பெஸ்ட் 50 ஸ்டாக்ஸ் வந்து இந்த மிட் கேப் 50ல் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்மால் கேப் 250ல் ஸ்மால் கேப் 50 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஒரு 50 ஸ்டாக்ஸு, இதில் ஒரு 50 ஸ்டாக்ஸு, இதில் ஒரு 50 ஸ்டாக்ஸு, லார்ஜில் ஒரு 50, மிடில் ஒரு 50, ஸ்மாலில் ஒரு 50, பெஸ்ட் 150 ஸ்டாக்ஸை எடுத்துக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி இதிலேருந்து உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் மிக்சடாக பில்டு பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நம்ம எல்லாமே வந்து இங்கே இண்டெக்ஸ்லேயே இருக்குது. ஒரு அனலிஸ்ட் மாதிரி நீங்கள் போயிட்டு எதில் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிகினர் லெவல்லே நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க என்எஸ்சியில். ஸோ என்எஸ்சியில் இருக்க டேட்டா வந்து ரொம்ப எலாபரேட் ஆனது, அதை நம்ம ஸ்டடி பண்ணவே முடியாது. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மேகசினும் இப்போ விட்டுட்டு இருக்காங்க லேட்டஸ்ட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசினில் உங்களுக்கு கம்ப்ளீட் மேக்ரோ எக்கனாமிக் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறாங்க. அதுவுமே நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது நான் சொன்னது தான். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம போயிட்டு ஒரு ஸ்க்ரீனர்லேயோ இதுலேயோ போட்டு நம்ம செக் பண்ணுறோன்னா, பெருசாக ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகி வராது. ஒரு 150 ஸ்டாக் தான் வரும். அந்த 150 ஸ்டாக்கும் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 50, இந்த மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50 இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ அந்த டாப் ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ கேப் இப்போதைக்கு வேணாம். ஏன்னா மார்க்கெட்டே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸே இன்னும் இதை கவர் பண்ணலை. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்க்குன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கூட கிடையாது. ஒரே ஒரு ஃபண்டு மோத்திலால் ஆஸ்வாலில் மட்டும் இருக்குது. அதுவுமே இண்டெக்ஸ் ஃபண்டு. மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுற ஃபண்டு. அதுக்குள்ளே இருக்க செப்பரேட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியான ஃபண்டு வந்து மேஜராக கிடையாது. அது வந்து பிஎம்எஸில் ஏஎஃப்ல தான் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்னும் இதுக்கு வந்து மைக்ரோ கேப்புக்கு அவங்க பெருசாக போகலை. லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால்லேயே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மாலில் பெஸ்ட்டுங்கிறது லார்ஜ் நிஃப்டி 50, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு ஸ்மால் கேப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா, அல்லது மிட் கேப்பில் பார்க்குறீங்கன்னா மிட் கேப் 50 கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு உள்ளே போயிடும். இதில் அதோட இண்டெக்ஸோட இதெல்லாமே வரும். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஃபேக்ட் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபேக்ட் ஷீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அது என்ன எப்போ மாற்றுவாங்க, 6 months ஒன்ஸ் வந்து இது மாற்றுவாங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்கு, சின்ஸ் இன்செப்ஷன் பாருங்கள் 13% கொடுத்துருக்கு. பாஸ்ட் 5 yearsல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35.2% வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே வரும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறது வந்து வாலட்டிலிட்டி, மார்க்கெட் இறங்கும் போது எவ்வளோ இறங்கும் ஏறும் அப்படிங்கிற அந்த எஸ்டி பர்சன்டேஜ். ஸோ அப்போ ட்ரா டவுன் எவ்வளோங்கிறதும் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு என்ன கொடுத்துருக்கு, இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்கள். மேஜர் வெயிட் வந்து இங்கே வந்துருச்சு. டாப் இது வந்து 10 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 50 ஸ்டாக்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா. டோட்டல் லிஸ்ட் வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். பட் இதுலேயுமே இன்னும் நீங்கள் நேரோ டவுன் பண்ணணும்னா டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்துருச்சுப்பாங்க. பிஎஸ்சி உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்குது பாருங்கள். பிஎஸ்சி லாஸ்ட் 2 yearsல என்ன க்ரோத் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சார்ட்டில் பார்த்தா தெரியும். டிக்சனும் அப்படி தான், இண்டஸ் டவரும் அப்படி தான். ஸோ இது எல்லாமே பாருங்கள். லூப்பினுமே ஒரு நல்ல கம்பெனி ஃபார்மா செக்டரில். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டெக்ஸே வந்துட்டு அவங்க இண்டெக்ஸை பில்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களே வந்து ப்ராப்பராக அவங்க சில க்ரைட்டீரியாஸ் வச்சு அனலைஸ் பண்ணி இதை வந்து எடுத்து உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக்ஸ் அந்த 50 வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய 10 ஸ்டாக்கில் கூட மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா இந்த 10 ஸ்டாக் பார்த்துக்கலாம். அப்புறம் இதை டைம் பண்ணுறதுக்கு எப்போ வேணால் பை பண்ணிடலாமா, இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம், எப்போ வேணாமா பை பண்ணலாமான்னா எப்போ வேணால் பை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு டிப் வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரஸ் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து உங்களோட ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஈவன் ஸ்டாக் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், அடுத்து வந்து இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸ். அந்த 50 ஸ்டாக் நமக்கு வேணும் இல்லைங்களா. இந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டியூன்ஸ்குள்ளே போனீங்கன்னா எக்ஸல் ஷீட் டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வந்துடும். உங்களோட எல்லா ஸ்டாக்கும் வந்துருச்சு. சிம்பிள் தான் நமக்கு முக்கியம். கம்பெனி நேமு, என்ன செக்டாரு, சிம்பிள். இப்போ இதில் எல்லா செக்டார்லையும் இன்வெஸ்ட் பண்ணணுமானா தேவையில்லை. நம்ம முன்ன ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம் இல்லைங்களா. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் எந்த செக்டார் டாப்பில் இருக்கோ அந்த செக்டாரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 50 ஸ்டாக்கு எஸ் பேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியது மிட் கேப் 50ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போ பார்த்தது வந்து ஜஸ்ட் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்லேயே நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம வந்து செக்டாரல் தீமேட்டிக்காக உள்ளே போகாமல் ஓவராலாக மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து இவ்வளோ ஐடியாஸ் வந்து இங்கேருந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. அப்போ அடுத்தடுத்து
செக்டாரல் எப்படி பார்க்குறது, தீமேட்டிக்கில் எப்படி பார்க்குறது, ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2, 3 பாயிண்ட் இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம மேஜராக முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா 2000 ஸ்டாக்கில் ஒரு 200 ஸ்டாக் கூட வராது. அப்போ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி மேக்ரோவை பற்றி ஒரு மேகசின் வந்து என்எஸ்சிலேயே இப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவுமே நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபர்தராக வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டு நிறையா வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். அது எல்லாமே உங்களுக்கு தினந்தர் ரீச் ஆகிடும். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட எக்ஸிக்யூட்டிவ் இந்த நம்பரில் இருப்பார் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.